மாங்காய் சீசன் இருக்கும்போதே விதவிதமாக ஊறுகாய் போடுவோம். மாவடில் ஆரம்பித்து ஆவக்காய், மாங்காய் தொக்கு, உப்பு மாங்காய் அப்படிலாம் நம்ம விதவிதமாக போடுறப்ப கேரளா ஸ்டைலில் வறுத்த மாங்காய் ஊறுகாய் போட்டுட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மாங்காவை சரியான முறையில் எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கு தகுந்த உப்பு காரம்லாம் போட்டால் ஒரு வருஷம் வரைக்கும் ஜாடியில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் மாங்காவே ஒரே ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். தோல் நல்லா மொத்தமாக இருந்தால் தாங்க இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்த மாங்காய்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த கிளிமூக்கு மாங்காவை தவிர்த்துட்டு தோல் மொத்தமாக இருக்கிற மாங்காவாக செலக்ட் பண்ணுங்கள். எப்படி நறுக்கிறேன்றதை பாருங்கள். மாங்காவுடைய 2 கண்ணை பக்கத்தையும் நறுக்கிட்டு நீல வாக்கில் கொஞ்சம் மொத்தமாக போடுறேன். ஏன்னா எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறம் ரொம்பவே இது சுருங்கி போயிடும். இந்த மாதிரி நறுக்கிட்டு கொட்டை பகுதியில் இருக்க சதை பகுதியை எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு மாங்காயிலையும் தோல் இருக்கணும். இப்போ 1.5 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நல்லா படபடன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே வானிலையே நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக மாங்காவை எண்ணெய்க்கு தகுந்த அளவு எடுத்து பொரிக்கணும். அப்படியே அத்தனை மாங்காவும் போடக்கூடாது. அதுபோல் எல்லா மாங்காவையும் சேர்த்துட்டு மாங்காய் வதங்குமே தவிர எண்ணெயில் நல்லா வறுபடாது. நல்ல ஓரளவு நிறம் மாறி இருக்கணும் தோல்லாம். அந்த அளவுக்கு நம்ம 5 நிமிஷம் நம்ம கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா மாங்காவையும் ஒரு 5 முறை நான் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிற எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகை நல்லா பொரிய விட்டுட்டு உடனே அடுப்பை நிறுத்திடணும். ஓரளவு மிதமான சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே கடுகு வெந்தய பொடியை வறுத்து வச்சுக்கலாம். இப்போ மிதமான சூடு வந்தப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 3 டீஸ்பூன் நல்ல காஷ்மீரி சில்லி பவுடராக இருந்தால் கலர் பார்க்க நல்லாயிருக்கும். வறுத்து பொடி பண்ண கடுகு வெந்தய பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கிறதுனால அந்த மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே பொரிஞ்சிடும். தனியாக நம்ம மிளகாத்தூள்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்கிற மாங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு நாளாவது செட் பண்ண விடணும். அப்போ தான் மாங்காயில் அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா சேர்ந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். அதனால் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வைக்கணும். ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் நல்லா மாங்காய் இஞ்சிருக்கும், உப்பு காரம் நல்லா சேர்ந்துருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு காரம் போடலைன்னா தாராளமாக நீங்கள் உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நாள் கழித்து நான் காமிக்கிற பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் இஞ்சிருக்கு, உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப கரெக்டாக இருக்குது. நம்ம எடுத்துக்கிற மாங்காவினுடைய புளிப்பு தன்மையை பொறுத்து நம்ம இன்னுமே அதிகமாக உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஃபங்கஸ் வராமல் இருக்கும். எந்த ஊறுகாய் செய்தாலும் பாட்டில் இல்லைன்னா ஜாடியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஈரமில்லாத ஸ்பூனால் தினமுமே எடுக்கிறப்ப தான் அது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். எல்லா விதமான சாதத்துக்குமே இது சைடிஷாக வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.